ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், பர்த்டே நம்ம சேனலுக்கு. விச் மீன்ஸ் நம்ம சேனல் வந்து நம்ம ரீலான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம சேனல் வந்து 6 மந்த்துக்கு மட்டும் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். பட் அதில் வந்து சின்ன சின்ன ப்ரொவிஷன்ஸ் இல்லாதனால நம்மளால பண்ண முடியல. ஸோ இப்போ ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம திருப்பி ரீலான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த ஜூன் 30 நம்ம சேனலோட பர்த்டே ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான டே நமக்கு. ஸோ ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி முதல்ல வெயிட் பண்ண வச்சதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துடும். ஸோ என்னை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ. மைசெல்ஃப் சஷ்டிகுமார். நான் 9 இயர்ஸ் வந்து யூபிஎஸ்சி டீச் பண்ணிட்டு இருக்கேன். வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து எடுத்துருக்கேன். 9 இயர்ஸ் இட் மீன்ஸ் வந்து 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 10th இயர் போயிட்டு இருக்கேன். ஸோ வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட், இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆஸ் வெல் அஸ் என்னோட டீச்சிங் ஆரம்பிச்சப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன், செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தா நான் வந்து என்னோட டீச்சிங் வந்து நான் ஆரம்பிச்சிருந்தேன். அண்ட் அண்ணா நகர்ல எடுக்காத அகாடமியே இல்லை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இப்போ சில அகாடமியில மட்டும்தான் கிளாஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய இருக்கும். அதுவே நீங்க பார்த்துருப்பீங்க. நோட்டபிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு கரியர் சர்வீஸ், அதாவது கல்வி டிவி இருக்காங்கல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அப்பவே வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து யூடியூப்ல இருக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க். ஸோ ஆமா. ஸோ அதனால இது இல்லாம காலேஜஸ்லயும் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன். எஸ்ஆர்எம் காலேஜா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து பிஎஸ்சி காலேஜா இருக்கட்டும், அங்கேயுமே டீச் பண்ணியிருக்கேன். வித் ரிகார்ட்ஸ் டு யூபிஎஸ்சி தான், மற்ற அதர் சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. ஸோ இதான் என்னை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ. பட் நான் ஏன் இந்த சேனல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாலேஜ் ஷேரிங். தமிழ்ல வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டடா பெருசா இல்லை. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்ச சேனலா தான் இருக்குமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் ஆரம்பிச்ச சேனல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சிலர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து மெயினா நான் அந்த என்னோட நாலேஜ் ஷேரிங்காக இதுக்குள்ள வந்தேன். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, என்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், பார்க்க போறோம் இந்த என்சிஆர்டில, இந்த கோர்ஸ்ல அப்படின்னா 3 விஷயம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். முதல் விஷயம் என்சிஆர்டி, ரெண்டாவது விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது ப்ரிலிம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா. மூணாவது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்சிஆர்டி அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய பேர் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ என்சிஆர்டில நம்ம வந்து புக் வைஸா போயிருந்தோம், 6th 7th அந்த மாதிரி போயிருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி நமக்கு பிளான் இல்லை. எப்படி போலான்னு பார்த்தோம் அப்படின்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர்லயே நம்ம வந்து போயிடலாம். ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் அப்படியே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. ஆக்சுவலா கைஸ், இது வந்து எனக்கு சரியான ஒர்க்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த என்சிஆர்டி எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து கிளாஸ் எடுக்கணும். ஸோ ஆக்சுவலா இது வந்து எனக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க். எனக்கு அது ரொம்ப ஈஸி. 6th புக்னா அந்த டாபிக் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போறது எனக்கு ஈஸி. ஸோ இப்படி இருக்கனால அதை கிளப் பண்றதுக்கே வந்து பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. பட் நோ இஷ்யூஸ், அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன். உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, டீச் பண்றப்போ வீக்லி ஒரு வீடியோ தான் வரும். ஸோ அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. உங்களோட ஷெடியூல்ல நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அட்டன் பண்றப்போ ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுங்க, பண்டில் ஆஃப் A4 ஷீட்ஸ். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ ஐவிசி அப்படின்னா, ஐவிசில நம்ம பாட்ரு எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து நான் நோட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ நீங்க எழுதுனீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்க்கான ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே வந்து ரெடி ஆயிடும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் இன்னொரு வீடியோ போடுறேன், அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மேண்டட்ரிங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இல்லாம நீங்க கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அது வந்து கனவா தான் இருக்குமே தவிர அது உண்மையா இருக்காது, ஓகேவா. ஸோ ரியாலிட்டியில உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேணும். ஸோ அதை வந்து நம்ம இதுல பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பிஒய்க்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்கு. பட் ஆனா என்ன ஸ்கில் நம்ம கிட்ட லேக் ஆகும். நாலேஜ் அப்படிங்கிறப்ப நீங்க படிப்பீங்க. இப்போ பாலிட்டியில ஆர்டிக்கல் வந்து யாரை கேட்டாலும் சொல்லுவீங்க, ஆர்டிகல் 143 என்ன அப்படின்னா சொல்லிடுவோம். பட் ஆனா அதை கொஸ்டின்ல கேட்கிறப்போ அதை சால்வ் பண்ற ஸ்கில் நமக்கு இருக்கா அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து லேக் ஆகிறோம். ஸோ அதனால அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு பிஒய்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏபிசிடி அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு டச் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு அவ்வளவுதான் அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிருங்க. அப்படி பார்க்கக்கூடாது. அது எப்படி பார்க்கணுங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மெயின்ஸ் கொஸ்டினையுமே பிரேக் பண்ணி ஆன்சர் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம் அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணலாம், டீச் பண்ண போறேன். ஆஸ் வெல் அஸ் இது கூட சப்ளிமெண்டாக நமக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரும். லைக் எப்படின்னா, எப்பயுமே வந்து ஸ்டாட்டிக்லயும் சரி இல்ல கரண்ட்லயும் சரி சில டாபிக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். லைக் நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரைனோ கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட், அப்புறம் ப்ராஜெக்ட் டைகர், எலிஃபண்ட், இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும் என்விரான்மெண்ட்ல.
அப்ப இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப கோரல் ரீஃப்ஸ் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்மே ஒரு சைடு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் கைஸ் நம்ம சேனலை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ. அண்ட் இருந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, ரெக்வஸ்ட் டு ஆல் ஃபேக்கல்டிஸ், அதாவது அண்ணா நகர்லயோ இல்ல யூபிஎஸ்சி ரிலேட்டடா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்கிற ஃபேக்கல்டிஸ்க்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இப்ப நீங்க நார்த் இந்தியா பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்க கோரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோரல்னு அடிச்சு ஹிந்தின்னு போட்டீங்கன்னா அவ்வளவு பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் தமிழ்ல வந்து அது கிடையாது. நம்ம பசங்க நிறைய பேர் வந்து கிராமத்துல இருந்து வராங்க, ஸ்டேட் போர்ட்ல இருந்து படிச்சுட்டு வராங்க. அவங்களால பிக்கப் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்ட்ரகிள் பண்றாங்க. காலேஜ் முடிச்ச உடனே ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து பசங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களால மூச்சு விடுறது கூட டைம் இல்லை, என்னென்ன புரியறதுக்குள்ள கோர்ஸ் முடிஞ்சிருது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப ஒன்ஸ் அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா நிறைய விஷயம் உங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதனால நம்ம ஏதாவது ஒரு டாபிக்ஸ் எடுத்து போடுறப்போ அது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சில ஃபேக்கல்டிஸ் அதை பண்றாங்க. ஸோ அதே தான் நான் சொல்றேன், நிறைய பேர் கொஞ்சம் உள்ள வாங்க, வந்தீங்கன்னா சரி இது வந்து ஒரு காம்படிட்டிவா நம்ம பார்க்காம ஒரு கம்யூனிட்டியா லைக் வந்து எப்படின்னா நம்ம தமிழ்நாடுல இருந்து பசங்க ரெப்ரசென்ட் ஆகி ஆல் இண்டியா சர்வீஸ்குள்ள போகணும், நிறைய ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல வந்தோம்னா இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஸோ இதான் கைஸ் ஜென்ரலா பேசணும்னு நினைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முக்கியமான டாபிக்ஸ் இல்ல வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நான் முதல்வன்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.